இதுல 1/2024 அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு. இதுல நீதிமன்ற ஜப்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப ராஜாராம் நந்தினி அப்படிங்கிறவங்க MS ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறவங்களுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து ராஜாராம் நந்தினி அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பா லோன் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த ஃபினான்ஸ் கம்பெனில லோன் வாங்கியிருப்பாங்க. அதனால தான் நீதிமன்ற உத்தரவு வாங்கி அந்த லோன் அமௌண்ட் கட்ட முடியாதனால இந்த ஃபினான்ஸ் கம்பெனி அவங்க பேருக்கே அந்த லேண்ட் வந்து எழுதி வாங்கிக்கிறாங்க. அதனால ஒரு லேண்ட் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அது வந்து பேங்க் லோன் கீழயோ அல்லது ஃபினான்ஸ் கம்பெனி லோன் கீழயோ பிரச்சனையில இருக்கா அப்படிங்கறதையும் இத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஒரு லேண்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கிரய பத்திரம் போட்டு கொடுத்திருப்பாங்க இல்லையா, வித்திருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. இதுல எப்படி அப்படின்னா இதுல பாருங்க டாக்குமெண்ட் நம்பர் 729/2022 அதுல வந்து தங்கராஜ் அப்படிங்கிறவர் ராஜாராம் அப்படிங்கிறவருக்கு இந்த லேண்ட் வந்து 1,25,000 வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சோ இத வச்சு ஒருத்தவங்க லேண்ட் வந்து கிரய பத்திரம் போட்டுருக்காங்களா இல்ல அவங்க வாரிசுகளுக்கு சொத்தை பிரிச்சிருக்காங்களா அல்லது கிஃப்டா யாராவது கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறதை கண்டுபிடிக்கலாம். இதானே ஒரு ஈஸி பார்க்கணும். நல்ல வேலை சொன்ன மணி. இல்லைனா கம்மி ரேட்டுக்கு வருதுன்னு சொல்லி என்ன மாதிரி நிறைய பேர் எதையுமே விசாரிக்காம நீ சொன்ன அந்த ஈஸி அது எப்படி பார்க்கணும் அதில் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது எதையுமே தெரியாம என்ன விலங்குன்னு தெரியாம அவசரப்பட்டு காசு கொடுத்து ஏமாந்து நிற்கிறாங்க. பட்டா பத்திரம் வாங்க முடியாது, இடம் கையில் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல வேலை சொன்ன எனக்கு அந்த ஈஸி கொடுக்குறியா, நானும் என் இடத்துக்கு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அரை மணி. ஓகே. இதே மாதிரியே நீங்க இடம் வாங்கினாலும் அல்லது உங்க அப்பா அம்மா இடம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஈஸி அப்படிங்கிறது இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எந்த ஒரு இடத்துமே ஏமாறாம வாங்குறதுக்கு